கிராமங்கள் தோறும் ஜெய்விம் இரவு பாடசாலைகளை உருவாக்கி ஏழை எளிய வழிகாட்டுதற்ற விளிம்புநிலை மாணவர்களை தொடர்ந்து நாம் கல்வியாளர்களாக உருவாக்கும் முயற்சியை கிராமங்கள் தோறும் மேற்கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்று மாணவர்கள் கேட்டுக்கொண்ட கல்வி உதவிகளை வழங்குவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நாம் ஒருவரும் புரட்சியாளர் அம்பேத்கரை போன்று தலை சிறந்த கல்வியாளர்களாக உருவானால் மட்டுமே இந்த விளிம்பு நிலை சமூகத்தை அதிகாரம் நிறைந்த சமூகமாக உருவாக்க இயலும். அதனால் டெய்லி ஸ்கூல் போங்க, டெய்லி நல்லா படிக்கணும். அம்மா அப்பா பள்ளிக்கூடம் போகக்கூடாது, போக வேணாம் அப்படின்னு சொன்னால் கூட நான் பள்ளிக்கூடம் போவேன் தான், போய் நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும், நல்லா ஒரு கௌரவமான இடத்துல நான் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்குள்ளார என்ன இருக்கணும், இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்மக்கிட்ட காசு இல்லை, பணம் கிடையாது, நிலம் கிடையாது, நம்ம அப்பா அம்மா எல்லாம் கூலி வேலை தான் செய்கிறாங்க. இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம படித்தா மட்டும்தான், படித்து ஒரு நல்ல வேலைக்கு போனால் தான் நம்ம இந்த சமூகத்தில் என்ன நடக்கப்படுவோம், கௌரவமாக நடத்தப்படுவோம். நம்ம அப்பாவை, நம்ம தாத்தாவை, ஆயாவை எல்லாரையும் வாங்க போங்க அப்படி வாடா போடான்னு தான் கூப்பிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனால் நம்மளை வாங்க சார், வாங்க மேடம் அப்படின்ற அந்த அதிகாரத்தோடு சொல்ல வைக்கணும்னா அதுக்கு நம்மக்கிட்ட இருந்து காசு பணம் சம்பாதிக்கிறத விட நம்ம என்ன நினைக்கணும், என்ன ஆகணும், நல்லா படித்து நல்ல ஒரு அதிகாரத்தில் உட்காந்தாதான் நம்மளை கௌரவமாக இந்த சமூகத்தில் நம்மளை மதிப்பாங்க. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எத்தகைய காரணத்தை கொண்டும் பள்ளியிலேருந்து ட்ராப் அவுட் ஆகிடக்கூடாது, பள்ளிக்கூடத்தை விட்டு நின்றுடக்கூடாது, பள்ளிக்கூடத்தை விட்டு விடக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், பண்ணி கொடுப்போம். அதனால் நம்ம கேட்குறது எல்லாமே ஒவ்வொருத்தரும் நம்மளோட ரோல் மாடல் யார்? அம்பேத்கர். நமக்கு வேறு எதுவும் கிடையாது. நம்ம எதை மாதிரி ஆக போகிறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அம்பேத்கர் வந்து நம்மளை விட ரொம்ப கீழ்நிலையிலேருந்து, ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையிலேருந்து இன்றைக்கி உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு அறிவாளியாக பல துறைகளில் ஜாம்பவானாக இன்றைக்கி இருக்கார். அப்படின்னா இன்னமும் எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்காருன்னா அவர் பெற்ற கல்வி மட்டும்தான். இப்போது அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த வழிவகையில் இன்றைக்கி நமக்கு இந்த கல்வி கிடைச்சிருக்கு. அதன் மூலயமா நம்ம அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளை வளர்த்துக்கிட்டும் நல்லா படித்து போய் அதிகாரத்தில் உட்காரணும். அம்பேத்கரை போல் நம்மளும் இந்த சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழணும். நாளைக்கு நீ நல்ல ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் எத்தனையோ ஏழை பிள்ளைகளை, நம்மளை போல் ஒன்றும் தெரியாத பிள்ளைகளை நம்ம கைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல அதிகாரத்தில் படிக்கணும் அப்படின்ற எடுத்து சொல்கிற தெளிவை நீங்கள் பெறணும். சரிங்களா? ஓகேவா? தேங்க்யூ. ஜெய்வி.